பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஒவ்வொரு சண்டே சர்வீஸும் பைபிள் ஸ்டடியும் எப்படி இருக்குன்னா, அது ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தாலும், என்ன பிரச்சனையில் இருந்தாலும், உங்களுடைய மனதை பார்க்குற கர்த்தர் உங்களுக்கு தீர்வு சொல்லுவார். அல்லேலூயா. உங்கள் மனதிலையும் சுகமாக்குற கர்த்தர் இங்கே இருக்கிறார். உங்கள் சரீரத்தையும் சுகமாக்குற கர்த்தர் இங்கே இருக்கிறார். நம்முடைய சபையில் ஒரு காரியம் இடைப்பட போகிறார். ஆவியானவர் வெளிப்பட போகிறாரு. ஒன்று, தீர்க்க தரிசனத்தோடு அவருடைய அபிஷேகம் வெளிப்படும். ரெண்டாவது, சுகமாக்குற அபிஷேகம் வெளிப்படும். யாரெல்லாம் இப்போ நமக்கு பாருங்க, நம்மளை சுற்றி நிறையா வேவ்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சேனல் இங்கே இருக்குது. அந்த சேனலுக்குரிய ரிசீவரை நம்ம ஆன் பண்ணும்போது அது உள்ளே வந்துடும். அல்லேலூயா. யார் நீங்கள் வாஞ்சியாக இருக்கிறீங்களோ உங்களோடு அப்படியே ஆண்டு இடைப்படுவார். பிரைஸ் தி லார்ட். உங்களை சுகமாக்குவார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய அந்த ஓவர்ஃப்ளோ கடந்த 2 வாரங்கள் தியானிச்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறுமையின் வாழ்க்கை அல்ல, அது நிரம்பி வழிகிற வாழ்வு. கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். அவர் மேல் அளவற்ற அபிஷேகத்தை பிதாவாகி தேவன் ஊற்றியிருக்கிறார். அந்த அபிஷேகத்துக்குள்ள நன்மை, கிருபை, ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். உங்களையும் கூட ஆண்டவர் அவருடைய சரீரமாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். அதனால தான் நீதிமான் சரசு மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். யார் நீதிமான்? அப்போ உங்கள் தலைமை என்ன தங்கும்? உங்கள் வலது கை தலைமை வச்சு சொல்லுங்கள், என் மேலே 1க்கு மேற்பட்ட ஆசீர்வாதங்கள் இறங்கும், தங்கும், வழிந்து ஓடும். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 65வது சங்கீதம். ஹோரி ஷாதா ரே காபாலா 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 6 மாதம் முடிச்சுட்டு போகிறோம். வருஷத்தை, நாட்களை, மாதங்களை, நிமிடங்களை கர்த்தர் நன்மையால் என்ன செய்கிறாராம்? தீமையால் அல்ல, நன்மையால். வியாதியால் அல்ல, சுகத்தினால. வறுமையால் அல்ல, செழிப்பினால. வருஷத்தை நன்மையால். அப்போ இந்த ஆண்டு 2024 நம்ம இதை பேசணுமானால் 2025 இந்த வசனத்தை எடுத்து பேசணும்னா எப்படி பேசுவோம்? வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார், என் பாதைகள் நெய்யா பொழியுது. கிறிஸ்தவ வாழ்க்கையை சங்கட்டம் பிரதர், நெருக்கம் பிரதர், சிலுவை பிரதர், பாடு பிரதர். அப்படியே ஒரு பிரதர் சொன்னார், என் வாழ்க்கை பரலோகம் போய் சேர வர நான் எப்படி போவேன்னா, இந்த கரும்பு மிஷின் பார்த்துருக்கீங்களா? அந்த கரும்பை உள்ளே விட்டு அப்படின்னு வந்துடும், சாறு வந்துடும் பாருங்க. இப்படி விட்டு அவர் சொல்கிறாரு, இப்படி 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 போய் கடைசி என்ன செஞ்சிருவேன்? பரலோகம் போய் பாடுகள் வழியாகவே நான் போயிடுவேன். பாடுகள் வழியாய் பரலோகத்துக்கு போனவர் ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர்தான் கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நானும் பாடுகள் வழியாக போகக்கூடாது என்பதற்காகவே அவர் பாடுகள் வழியாக பரலோகத்துக்கு கடந்து சென்றார். அல்லேலூயா. நீங்கள் நன்மையின் ஆசீர்வாதத்தை, வெற்றியை இந்த பூமியில் அனுபவிப்பதற்காகவே நமக்கு முன்னே ஒரு யோசேப்பு போயிருக்கிறார். அவர் பாடுகள் வழியாய் போயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போது நம்ம இந்த இப்படிலாம் எடுத்து நீங்கள் மனசில் வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, போச்சு, வாழ்க்கையே போச்சு. பிரைஸ் தி லார்ட். எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இடுக்கம், நெருக்கம், பாடு, பிரச்சனை, வியாதி யார் கொடுக்குறா? கர்த்தர் தான் சோதிக்கிறார் என்னைய. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவனையும் ஒரு காலமும் சோதிப்பது இல்லை. பொல்லாதாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனையோ முறை நான் சொல்லிட்டேன். அப்போ வியாதியோ, கஷ்டமோ, பாடோ, பிரச்சனையோ அப்பா கிட்டேருந்து வருவது, அப்பா கிட்டேருந்து நன்மை மாத்திரமே வருகிறது. நம்முடைய பிரச்சனைகளையும் பாடுகளையும்
நம்முடைய அவமானங்களையும் நிந்தையும் வியாதியும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்படி என்றால் இங்கே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எங்கே சொல்கிறாருன்னா, அடுத்த வசனம் சொல்லுது, வனாந்தர தாவரங்களில் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாக இருக்கிறது, மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கெம்பிரித்து பாடுகிறது. எங்க இது நடக்குதுன்னா வனாந்தரத்தில் நடக்குதான். பிரைஸ்லா. நம்முடைய வாழ்க்கை இப்போ நான் சொன்ன பாடு, பிரச்சனை, வியாதி இதெல்லாம் ஒரு வனாந்தரம். ஆனால் இந்த வனாந்தரத்து வழியே நமக்குள்ள ஒருவர் இருக்கிறார், நமக்கு முன்னே ஒருவர் போய்கிறார். அவர் நம்முடைய பாதையை நெய்யாய் பொழிய வைக்கிறார். பிரைஸ்லா. சூழ்நிலை கஷ்டமாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், இதெல்லாம் வனாந்தரம் தான். ஆனால் ஒரு நற்செய்தி சொல்கிறேன், உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறார். உங்கள் வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றுகிற கர்த்தர், உங்கள் வியாதியை சுகமாக்குற கர்த்தர், உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ராஜாதி ராஜா வனாந்தரத்தில் சாரத்தில் அந்த குதிரை வண்டியில் அப்படி போகும்போது அந்த குதிரை சக்கரத்தில் இருக்கிற அதுலேருந்து அப்படி நெய்யா பொழிதான். அந்த நெய்யான நன்மையும் ஆசீர்வாதம் வரும்போது இந்த வனாந்தரம் என்ன ஆகிருதான், செழிப்பாக மாறிடுறான். பிரேஸ்லா. இப்போ ராஜாதி ராஜா எங்கே இருக்கிறார்? அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்து போகும்போது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், கவலை இருக்கான, நீங்கள் ஒன்றை இந்த வசனத்தை நம்பணும். வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுகிறீர், என் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இன்றைக்கி சொல்லிட்டோம். நாளைக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி என்ன சொல்லணும்? வருஷத்தை, இந்த நாளை நன்மையால் முடிசூட்டி. அப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் குடும்பத்தில் சண்டை வராது. இல்லையா? ஏன்னா வருஷத்தை, இந்த நாளை, திங்கக்கிழமையை என் தேவன் எனக்குள்ளே இருந்து நன்மையால் முடிசூட்டுகிறார், என் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நெய்யாய் பொழுது என்ன தெரியுமா? நெய்யை நீங்கள் வீட்டில் பாருங்கள், எத்தனை வீட்டில் நெய் இருக்குது பாருங்க. பரவாயில்ல. எத்தனை 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 ஒரு 5 லிட்டர் வச்சுருப்பீங்களா? பாருங்க. இல்லைப்பா. அப்போ எப்படிங்க நெய் எப்படிங்க ஓட விடுறது? கொஞ்சம் நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க. நெய்யை நம்ம எங்கே வச்சுருப்போம்? சின்ன டப்பாவில் ஓரமாக வச்சுருப்போம். இல்லையா? அது எல்லா நாளும் நம்ம என்ன செய்வதில்லை, பயன்படுது. இங்கே அப்பா சொல்றாரு, நெய்யா பொழியும் போவோம் வாழ்க்கை. எத்தனை பேர் நம்மளை பாருங்க, ஆண்டவர் சொன்ன வசனத்தை நம்ம என்ன செய்யலை, நெய்யாய் பொழியுன்னா உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய சுகவாழ்வும் உன்னுடைய நன்மையும் லகுவாக இருக்கு. நெய்யை நீங்கள் கீழே ஊற்றி பாருங்கள். எத்தனை பேர் வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணுவீங்க? நெய்யை ஊற்றி பாருங்கள், அப்படியே வேகமாக போகும். ஆண்டவர் நம்முடைய மனநிலையை மாற்ற விரும்புகிறார். இது கர்த்தர் உண்டு பண்ண நாள், இதில் நான் என்ன செய்வேன்? அப்போ இது இப்போ இங்கே தாவி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வருஷத்தை நன்மையால். எனக்கு எத்தனை வருஷம் வந்தாலும் எனக்கு நன்மை தான் ஏன் நடக்கும். எனக்கு 10 மணிக்கு நல்ல நேரம் தான், 12 மணிக்கும் நல்ல நேரம் தான், எல்லா நேரமும் எனக்கு நல்ல நேரம் தான். அதில் நீங்கள் பயப்படவே கூடாது. பிரைஸ்லா. நானும் ரொம்ப சோசியம் பார்க்குறாரு, என் ராசி பலனில் பார்ப்பேன், நஷ்டம் அப்படின்னு போட்டிருக்கோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நஷ்டம் போச்சு இன்னைக்கு நஷ்டம். நான் அதை ஏற்றுக்கொள்ளும் போது, பிசாசு கொடுக்குற பொய்யை ஏற்றுக்கொள்ளும் போது அப்படியே நடக்கும். பிரேஸ்லா. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நான் தேவனுடைய பிள்ளை, என் வாழ்க்கை, என் சந்ததி, எங்கள் குடும்பம், எங்கள் சபையில் நெய்யாய் பொழியுது. எங்கள் சபை நெய்யாய் பொழியுது. பிரேஸ்லா. ஏன்னா உங்கள் சபைக்கு நிறைய பேர் காரில் வராங்க. ஆமாங்க, நெய்யாய் பொழிகிறது எங்கள் சபையில். பிரேஸ்லா. ஏன்னா உங்கள் சபையில் இருக்கிற கொஞ்சம் சிம்பிளாக வேலை பார்த்துட்டோம், இப்போ பார்க்க வருமானம்லாம் கூடிச்சாமே. ஆமாம், நெய்யா பொழியுது. பிரேஸ்லா. ஏன்னா உங்கள் சபையில் கடன் வாங்கினவங்களாம் இப்போ கடன் வாங்கலையாமே, எல்லா கடனையும் கட்டிட்டாங்களாமே, இப்போ கடன் கொடுக்குற அளவுக்கு மாறிட்டாங்களாமே. ஆமே, எங்கள் சபையில் நெய் பொழிகிறது. கர்த்தர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார், பாதைகள் நெய்யாய் பொழியுது. நெய்யா என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு நாளை படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன்,
வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படி இந்த வசனத்தை நம்பணும். நான் இன்னைக்கு போய் என்ன காரியத்தை செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகும். பிரேஸ்லா, நெய் பொழியும். வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த வசனத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும். நம்மளை ஒரு பெரிய ரிச்சாக ஆண்டவர் மாற்றிடுவார். பிரேஸ்லா, சூழ்நிலை எப்படி இருக்கலாம், ஆனால் நம்ம வசனத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நம்ப வேண்டும். அப்போது ஓவர்ஃப்ளோ, நெய் இருந்தால் போதும்னு சொல்லலை. நெய் என்ன செய்யணுமா? நெய் என்ன செய்யணுமா? வடிந்து ஓடணும். பாருங்கள், யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நமக்கு தெரிந்த ஒரு வேத வசனம். இந்த நாளில் நம்ம ஓவர்ஃப்ளோ, அதாவது நிரம்பி வழிகிற ஒரு வாழ்வை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் மோசே கிட்ட ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லுகிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இங்க ஆண்டவர் அங்க சொன்னார் சங்கீதம் 65 நெய்யாக. எங்க நெய் பொழியுதுன்னா வனாந்தரத்தில். இப்போ நான் சொல்றது கொஞ்சம் பிடிச்சுங்க. பாஸ்டர், என்கிட்ட கையில் காசு இல்லை பாஸ்டர், நானே கடங்காரனாக இருக்கிறேன், நான் பலவீனமாக இருக்கிறேன். உங்கள் சூழ்நிலையெல்லாம் வனாந்தரமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறார், அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை செழிக்க வைப்பார். பிரேஸ்லா, அவர் உங்கள் பிஸ்னஸை ஆஸ்வதிப்பா, உங்கள் படிப்பை ஆஸ்வதிப்பா, உங்கள் வேலைகளை ஆஸ்வதிப்பா. நெய்யாய் பொழி, எங்கே பொழிகிறது தான் பிரச்சனை, வனாந்தரத்தில் பொழியுது. புரியுங்களா? இல்லையா? பெரிய பணக்காரன் இன்னொரு 10 கோடி சம்பாதிப்பது ரொம்ப ஈஸி. ஏற்கனவே பல கோடி சம்பாதிச்சிருக்கிறான், இன்னும் ஒரு 10 கோடி சம்பாதிப்பது ஈஸி. ஆனால் ஒரு பிச்சைக்காரன் கோடீஸ்வராய் மாறுவான் என்றால் அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. பிரேஸ்லா, நீ கத்த சொல்ல கடங்காரனை, நொந்து போனவனை, சண்டை போடுகிறவனை. தாவீதோடு யாரெல்லாம் இருந்தாங்கன்னு தெரியுமா? தாவீது ராஜாவாக போகிறாரு. அந்த தாவீது ராஜாவாகும் போது தாவீதோடு வந்து எல்லாரும் இணைஞ்சிக்கிட்டாங்க. அந்த பகுதியை அடுத்த வாரம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கடங்காரன், கைவிடப்பட்டவன், நொந்தவன், ஏழை, இல்லாதவன், இவங்களாம் தாவீதோடு இணைஞ்சாங்க. ஏன்னா தாவீதுக்கு பெரிய தரிசனம் இருந்துச்சு. அல்லேலூயா. தாவீதுக்கு எப்படி என்ன தரிசனம் இருந்துச்சு? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். இப்போ தாவீதை யாரெல்லாம் தொடர்ந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அந்த நன்மையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஊற்றிட்டார். பிரேஸ்லா, சாதாரண நபர்களே தான் தாவீது ராஜ்யத்துக்கு வந்த போது தாவீதோடு இருந்தவங்க இந்த சாதாரண நபர்கள் பராக்கிரமசாலியாக மாறினாங்க. பிரேஸ்லா, அவங்க தான் போர் படை தளபதியாய் மாறினாங்க. அவங்க தான் பெரிய பெரிய லீடராக மாறினாங்க. பிரேஸ்லா, அப்போ நம்ம எந்த எண்ணத்தோடு இணைந்துக்கணும் தெரியுமா? ஒரு சபையோடு நம்ம இணையதுக்கு முன்னாடி இந்த சபையுடைய நோக்கம் என்ன? சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. அந்த சபையின் வார்த்தை எப்படிப்பட்டு இருக்குது? பிரேஸ்லா, அது எப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது? தாவீது ஆடுகள் மேய்ச்சிட்டு இருக்கிறான், சாதாரண நபர் தான், ஆனால் அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் மேன்மையானது. பிரேஸ்லா, அவன் புரிஞ்சுக்கிட்டான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒரு நாள் தாழ்ச்சி அடைய மாட்டேன். நெய்யா விசுவாசிக்கிறான். என் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறது, என் பாதைகள் நெய்யாக பொழிகிறது. கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, இந்த சபையோடு நீ இணைந்து கொண்டிருக்கிறாய். இப்போ சூழ்நிலை ஒருவேளை கடனாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், சோர்வாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, உங்களை நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக நான் மாற்றுவேன். ஆமென். நல்ல ஒரு லீடர்ஷிப் மிக முக்கியம். எப்படிப்பட்ட பிரசங்கத்தோடு விசுவாசத்தோடு நம்ம இணைத்து கொள்கிறோம். அந்த இணைத்து கொள்ளும் போது இந்த நன்மையெல்லாம் உங்கள் மேலே வந்துடும். பிரைஸ்லா. இப்போ பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். நமக்கு ஏற்கனவே பிரசங்கம்னு இருக்கும், திரும்ப வச்சு இன்றைக்கி நம்ம எதை பார்க்குறோன்னா நம்முடைய வாழ்க்கை ஓவர்ஃப்ளோ. பிரைஸ்லா. சுகம் ஓவர்ஃப்ளோ, ஐஸ்வர்யம் ஓவர்ஃப்ளோ, சமாதானம் ஓவர்ஃப்ளோ, சந்தோஷம் ஓவர்ஃப்ளோ, தைரியம் ஓவர்ஃப்ளோ. ஹல்லேலூயா. நிரம்பி வழிங்க. பாலும் தேனும் ஓடுனாலே போதும், இருந்தாலே போதும். ஓடணும்னு சொல்கிறார். ஏன் ஆண்டவர் ஓடணும்னு சொன்னார்?
யாருக்கெல்லாம் ஓடிட்டு இருக்குதான்? ஏத்தியர், எமோரியர்கள், பெர்சியர் அப்படின்னு யாரும் தெரியுமா? ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் நல்வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்குது. அம்பானியும் டாட்டாவும் பெரிய பெரிய பணக்காரர்களும் கோடீஸ்வரர்களும் கிறிஸ்துவே தெரியவில்லை. பெரிய பெரிய பணக்காரங்க நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே அவங்களாம் நல்ல வாழ்க்கை நினைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போது ஆண்டவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார். நோ 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 நோ, என் பிள்ளைங்க நல்வாழ்வு வாழணும். ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க கானான் தேசத்தின் வாழ்வை அனுபவிக்க வேண்டும். என் பிள்ளைங்களுக்கு நன்மையும் கிருபையும் சுகமும் ஆசீர்வாதமும் ஓவர்ஃப்ளோவாய் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதோடு நம்ம ஒத்துழைக்கணும். எப்படி ஒத்துழைக்கணும் தெரியுமா? மனசு, வாய். இதெல்லாம் எங்கே பாஸ்டர் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், நடக்காது, நிஜமாகவே நடக்காது. இஸ்ரவேல் ஜனங்களோடு மோசே கூட 30 லட்சம் மக்கள் போனாங்க. கானான் தேசத்துக்கு போன 2 பேர் தான். யார்? யோசுவா, காலேப். அவங்க என்ன பேசுனாங்க? கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார், நாங்கள் அந்த தேசத்தை காண்போம். இவங்களாம் என்ன பேசுனாங்க தெரியுமா? பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்படியே உன் விசுவாசத்துப்படி உனக்கு ஆக்கணும். காலேப், யோசுவா வா, உன் விசுவாசத்துப்படி உனக்கு பிரேசலா. ஆனால் படிக்கும்போது, வேலைக்கு போகும்போது, வரும்போது நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று, இந்த ஜீவ வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சுக்கணும். இப்போ ஓடலை, இப்போ நமக்கு செழிப்பான காரியத்தை நம்ம பார்க்க முடியல, உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் வசனத்தை வச்சா விசுவாசிப்பீர்கள் என்றால் அதை சீக்கிரத்தில் காண்பீர்கள். பாலும் தேனும் இருந்தாலே போதும். ஆண்டவர் சொல்றாரு ஓடணும்னு சொல்ல. எதுக்கு ஓடணும்? அங்கே எதுக்கு நெய் பொழிகணும்? உன் பாதைகள் நெய்யாய். ஏன்னா தேவ திட்டம் எப்போதுமே உங்களுக்காகவே தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. தேவ திட்டத்தை ஆசீர்வாதம் எப்படி வரும்? நீங்கள் தேவ ராஜ்யத்துக்காக நான் நிரம்பி வழியணும் ஆண்டவரே நீங்கள் விரும்பும் போது தான் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். இல்லைன்னா பட்ஜெட் குடும்பமாக வாழ்ந்து முடித்து விடுவீர்கள். இல்லையா? பட்ஜெட் குடும்பம்னா என்னது? அதே தான், பற்றாக்குறை. ஆனால் நீங்கள் எப்படி விரும்பணும்? ஆண்டவரே நான் அள்ளி கொடுக்குற அளவுக்கு நான் ஓவர்ஃப்ளோ ஆகணும் ஆண்டவரே. தேவ ராஜ்யத்துக்காக நான் அள்ளி கொடுக்கணும் ஆண்டவரே. என்னை நீங்கள் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. என் சபைக்கு வருகிற ஏழைகளுக்கு நான் அள்ளி கொடுக்கணும், திக்கற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும், இந்த ராஜ்யத்துக்காக நான் கொடுக்கணும் என்று உங்களுக்குள்ள ஒரு பசி தாகம் இருக்குமானால் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாற்றுவார். பிரேசலா. நீங்கள் என்ன இல்லை, எப்படி பாஸ்டர் நான் விசுவாசிக்க, என் சூழ்நிலை இப்படி தானே இருக்குது, நான் எப்படி நிரம்பி வழிவேன்? இங்கே தான் விசுவாசம் என்பது காணப்படாதவைகள் குறித்த நிச்சயம். வனாந்தரத்தில் தான் நெய் பொழியுதுன்னு சொல்கிறார். உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் இந்த வாசனத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். பிரேசலா. நம்ம சபைக்கு எத்தனை லட்சத்துக்கு இல்லை கோடிக்கு இடம் வாங்கலாம்? 1 கோடிக்கு இடம் வாங்கலாம். அல்லேலூயா. அப்போ 1 கோடிக்கு இடம் வாங்கினா எத்தனை லட்சத்தில் பில்டிங் கட்டுவது? எத்தனை கோடியில் கட்டுவதா, லட்சத்தில் கட்டுவதா? எத்தனை? 5 கோடி. பிரேசலா. பேசுங்க. எப்படி? வனாந்தரத்தில் நெய் பொழியும். பிரேசலா. சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினால எங்கள் சபைக்கு 1 கோடிக்கு இடம் வாங்குகிறோம், 5 கோடிக்கு மேலே பில்டிங் கட்டுகிறோம். அல்லேலூயா. யாரை கொண்டு செய்வார்? யாரை கொண்டு செய்வார்? சொல்லுங்க. என்னை கொண்டு, எங்களை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்கலாம், சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் இந்த வசனத்தை உள்வாங்கும் போது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியாக மாற்றுவார். வேறு ஒன்றுமே ரகசியம் இல்லைங்க. இந்த வசனத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கணும், வாயில் சொல்லணும். பிரேசலா. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சமாக பிரசங்கம் கேட்டு இப்போ நமக்குள்ள விசுவாசம் எப்படி வந்துச்சு? 1 கோடிக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அந்த பேசுவதுக்காவது என்ன வரணும்? பேசுவதுக்கு என்ன வரணும்? அல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம கெட்டது என்ன செய்வோம்? 5 கோடிக்கு மேலே என்ன செய்வோம்? அல்லேலூயா. பிரேஸ்லா. புரியுதுங்களா? இதுதான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் உங்களுடைய தரத்தை வச்சுக்கிட்டு, உங்கள் சூழ்நிலையை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் பேசணும். சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் இன்று முதல் பாலும் தேனும் ஓடும், மகிழ்ச்சியும் சமாதானமும் சுகமும் ஓடும். ஓடும்.
ஓடுது தான் நிரம்பி வழிதல். சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறாரு, சங்கீதம் 23:5, என் சத்துருக்கு முன்பாக என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி விழுது. அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தால் எங்கள் சபைக்கு 2 லட்சத்துக்கு மேலே கேமரா உண்டாவதாக. பிரைஸ்லா, நல்ல மைக்கு உண்டாவதாக. பேசணும். அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபையுடைய பொருளாதாரம் பாலும் தேனும் ஓடும், நெய் பொழியும். அவ்வளோதாங்க. உங்கள் எண்ணத்தை மாற்றி உங்கள் வாயை இந்த வசனத்தோடு இணைச்சு நீங்கள் எல்லாரும் 2 பேர் பேசுனதுக்கே கானான் தேசத்தை கொடுத்துட்டார். இப்போ நம்ம அநேக பேர் இங்கே உட்காந்துருக்குறோம். எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து இப்படி பேசிட்டீங்கன்னா அதிசீக்கிரத்தை வேறு பில்டிங் போயிடும். பிரேசலா சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினால எங்கள் சபை இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பழுகி பெருகும். இயேசுவின் நாமத்தினால எங்கள் சபையில் 3 ஆராதனை நடைபெறும். ஹல்லேலூயா. எங்கள் சபைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் வருவார்கள், பிஸ்னஸ்மேன் வருவார்கள், டாக்டர்ஸ்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டிலிருந்தும் எங்கள் சபைக்கு ஆட்கள் வருகிறார்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ரட்சித்தது ஏதோ பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மட்டும் இல்லைங்க. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், நீங்களாம் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆயிடுவீங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டே சம்பாதிப்பீங்க. உங்களையும் நான் சொல்கிறேன், நீங்கள் மற்றவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குற அளவுக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ்லா, உங்கள் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடைய வீட்டில் 318 வேலைக்காரர்கள் இருந்தாங்கன்னா 318 குடும்பம் இருந்துச்சு. அப்போ ஆபிரகாம் நிமித்தம் 318 குடும்பம் வாழ்ந்ததா வாழவில்லையா? பிரைஸ்லா. இப்போ நீங்கள் நானும் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம குடும்பத்தை ரன் பண்ணவே நம்மளால் முடியலையே அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. பிரைஸ்லா. ஆண்டவர் நெய் பொழியும் போது என்ன நடக்குன்னா, நாம் மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அந்த குடும்பங்களை வாழ வைப்போம். பிரைஸ்லா. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபையில் 110 குடும்பங்களை செலெக்ஷன் பண்ண போகிறேன். பிரைஸ்லா. அவங்கள வாழ வைக்க போகிறோம். பிரைஸ்லா. அவங்களுக்கு இங்கே வேலை சபையில் வேலை இருக்குது. பிரைஸ்லா. மினிமம் சம்பளமாக 50,000 ரூபா. அல்லேலூயா. நீங்கள் இப்போ ஏற்கனவே கொஞ்சம் பேர் தான் உண்மையாக இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கூட சம்பளம் கிடைக்கும். பிரைஸ்லா. அதனால் நீங்கள் அசால்ட்டாக எண்ணாதீர்கள் என்னையே. பிரைஸ்லா. பல கோடிக்கு சொத்து என்னிடத்தில் இருக்கிறது. ஆமென். நான் அங்கங்கே வேலை தேடி ரொம்ப அலைய கஷ்டப்படுறேன். எனக்கு பார்க்குறேன், பிரதர் சிஸ்டர் பார்க்குறேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆண்டவரே நோ. பிரைஸ்லா. சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்க? எங்கள் சபையில் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்கிறேன். இது நடக்குங்க, கலங்காதீங்க. பிரைஸ்லா. பெரிய நீங்கள் இப்போ விசுவாசிக்கணும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தி சொல்லணும், நான் அநேக குடும்பங்களை வாழ வைக்க போகிற ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறது. பிரைஸ்லா. அப்படி எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க? உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. வீட்டில் நீங்களும் சாதாரணமான ஆள் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்துட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்கள் விரும்புங்க. பிரைஸ்லா. நான் வேலை போட்டு கொடுப்பேன். பிரைஸ்லா. அநேக இப்போ பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? என்னடா இவ ஃபைனான்ஸுக்கு கஷ்டப்பட்டுட்டு அழுது கிடந்தா இவன் நிறையா குடும்பத்தை வாழ வைக்க போகிறாளாமே. சரி கிளம்பு, இந்த வீட்டில் நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இவங்களுடைய எண்ணங்கள் மாறி விட்டது. அல்லேலூயா. பிரைஸ்லா. மிகப்பெரிய தரிசனங்களை வையுங்கள் உங்கள் இருதயத்தில், அப்பொழுது அதை நிறைவேற்றுவார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான வாழ்வு உங்களுக்காய் காத்திருக்கிறது. பிரைஸ்லா. உங்கள் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது? நலமும் விசாலமான வாழ்வு. பிரைஸ்லா. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன், 100 ஏக்கர் இடம் வாங்கணும், பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், வியாதிஸ்தருக்கு மாத்திரம் இல்லை வயசானவங்களுக்கு ஒரு ஹோம் வைக்கணும், அப்படிலாம் நம்ம நிறையா பேசிக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ்லா. அப்போது அப்படி வைக்கும்போது அந்த அந்த நம்ம தரிசனத்தை சார்ந்து எத்தனை குடும்பங்கள் வாழும்?
நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு சின்ன கம்பெனியில் 10 பேர் வேலை பார்த்தாங்கன்னா 10 பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வாழ்ந்துட்டு இருக்காங்க. 10 பேர் குடும்பம் என்ன செய்து கொண்டு இருக்குது? இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் எல்லாம் யோசித்து பாருங்கள். அநேக முஸ்லீம்கள் நிறைய கடை வச்சுருக்காங்க. கிறிஸ்தவங்க கடையில் எண்ணிலாம். ஏன்னா இந்த தரிசனம் தேவ பிள்ளைகளுக்கு விதைக்கப்படவில்லை. பாருங்கள், எங்கேனாலும் பாருங்கள் எத்தனை கடை இருக்குது நம்ம சொல்லலாம். பாருங்கள், பெரிய பெரிய கடையை சொல்லலாமா? ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், வானத்தையும் பூமியும் படைத்த அவருடைய பிள்ளைகள், வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சொந்தக்கார தேவனுடைய பிள்ளைங்க பாவம் அப்படியே இரவும் பகலுமா சின்ன சம்பளத்தில் போய் வேலை பார்த்து அப்படியே களைச்சு போய் ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சு கூட வர முடியாதபடிக்கு வேலைகள். நீங்கள் முதலாளியாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பிரேஸ் தி லார்ட். நீங்கள் முதலாளி வீட்டு பிள்ளைகள். நீங்கள் யார் வீட்டு பிள்ளைகள்? வேலைக்கார வீட்டு பிள்ளைங்க முதலாளியாக இருக்கிறாங்க. வேலைக்காரன் யார்? பிசாசு. முதலாளி வீட்டு பிள்ளைகள் ரோட்டில் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். பிரைஸ் காட். பாருங்கள், பெரிய பெரிய பிஎட் எம்எட் முடித்தவங்களுக்கெல்லாம் சம்பளம் வேணால் 7,000 ரூபாவாம், 8,000 ரூபா சாதாரண சம்பளம் தராங்க. பாருங்கள், ஒன்றுமே தெரியாதவன் அப்படி கடைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வாரத்தில் 1 லட்ச ரூபா எடுத்து சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் சபையை சேர்ந்த அநேகர் கடை வைத்திருக்கிறார்கள். உங்கள் சபையை சேர்ந்த அநேகர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு முறை நான் சொல்லும்போது உங்களுக்கு என்னடா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தோணும். நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிறதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அநேகருக்கு உதவி செய்கிறதை விசுவாசிக்க வேண்டும். அநேகருக்கு கொடுக்கிறதை விசுவாசிக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பெண்களும் சும்மா சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் இவங்களை காட்டிலும் அதிகமான உழைப்பாளி நீங்கள் தான். தெரியுமா? நீங்களாம் உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பணம் பெருகிவிடும். அல்லேலூயா. நான் உண்மையாகவே சொல்கிறேன், நிறைய ஆற்றலை கர்த்தர் கொடுத்துருக்காங்க. ஏன் நிறையா கம்பெனியில் பெண்கள் எடுக்காங்கன்னா அவங்க தான் ஒழுங்காக வேலை செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல, வேலை செய்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, வேலை கொடுப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு காரியத்தை ஆவியான வைக்க விரும்புகிறார். உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய பண பிரச்சனையை நீங்கள் எண்ணாதீங்கள். உங்களுடைய தோல்வியை நீங்கள் எண்ணாதீங்கள். உங்களுடைய வியாதியை நீங்கள் எண்ணாதீங்க. உங்கள் போராட்டத்தை நீங்கள் எண்ணாதீங்க. நீங்கள் எதை எண்ணணும்னா, பாலும் தேனும் என் வாழ்விலே ஓடும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எனக்கு விசாலமான வாழ்வு கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவேன். பாருங்கள், நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓவர்ஃப்ளோ கொடுத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நிரம்பி வழிகிற வாழ்வாக இருக்கிறது. முதலாவது நீங்கள் எண்ண வேண்டும், 2வது நீங்கள் பேச வேண்டும், 3வது பாருங்கள் 3ஆம் அதிகாரம் 9, 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை. எப்போ இந்த ஓவர்ஃப்ளோ உண்டாகும் என்றால், நீங்கள் சத்தியத்தை விசுவாசிக்கும் போது ஓவர்ஃப்ளோ உண்டாகும். உங்கள் மனதில் நீங்கள் நம்பும்போது ஓவர்ஃப்ளோ உண்டாகும். 3வது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை என்ன செய்யணும்? உங்களுக்கு கொஞ்சம் தான் சம்பளம் இருக்குது, பரவாயில்ல, அதில் 10ல் 1 பங்கு எடுத்து கர்த்தரை கனம் பண்ணுங்கள். வார சம்பளம் 500 ரூபா தான் பாஸ்டர், அந்த 500 ரூபாவில் 50 ரூபா எடுத்து வச்சு பழகுங்க. பாஸ்டர் மாத சம்பளம் 7,000 ரூபா தான், அதில் எடுத்து வச்சு பழகுங்க. பிரைஸ்ல கொஞ்சத்து உண்மை உள்ளவனை அநேகர். எப்படி எப்படி பொருளாதாரம் பெருகும் என்பதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இது ஏதோ சபைக்கு ஊழியக்காரங்க அல்ல, உங்களுடைய விளைச்சலான நிலத்தில் நீங்கள் விதைக்கிறீர்கள். அது விதைக்கும் போது அந்த விதை பாருங்கள், ஒரு விதை ஒரு ஆப்பிள் விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்கும் என்ன முடியுமா? புரியுங்களா? உங்களுடைய விதைக்குள்ள அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதை ஏதோ ஒரு ஊழியக்காரருக்கு கொடுக்குறேன், சபைக்கு கொடுக்குறேன் அப்படி என்னக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய விளைச்சல் நிலத்திலே நான் விதைக்கும் போது அது எனக்கு ஆசீர்வாதமாய் வரும். அதனால ஆண்டவர் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து வரும். என்ன எப்படி நடக்கும் பாருங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அங்க என்ன பார்த்தோம்? நெய்யி வழிந்தோடுது. அடுத்து யாத்திராமில் என்ன பார்த்தோம்? பாலும் தேனும் ஓடுகிறது.
பிரேஸ் இங்கே என்ன 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 ஆகுதான்? திராட்சை ரசம் பூரணமாய் உன் களஞ்சியங்க, உன் அக்கௌண்ட்டு எப்படி நிரம்புமா? பூரணமாய் நிரம்புங்க. பிரைஸ்லா சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் சொல்ல ப்ளஸ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. என்னுடைய அக்கௌண்ட் எல்லாம் பூரணமாய் நிரம்புவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆமென். திராட்சை ரசம் புரண்டு ஓடும். பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது வசனம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18 பக்கம் சொல்கிறேன், 1063. பாருங்க, அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். பிரைஸ்லா அல்லேலூயா. பாருங்க வசனம் எப்படி சொல்லி வச்சுக்கிறார் ஆண்டவர். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். எனக்கு சுகம், நன்மை, பலன், தைரியம், நல்வாழ்வு ஓடும். பிரைஸ்லா. பாருங்க இங்கே இப்போ எப்படி ஓடுமா? பாருங்க, பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும். ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் உங்கள் கதவை தட்டுங்க. எப்போ தெரியுமா? உங்கள் மனதை நீங்கள் மாற்றும்போது. உங்கள் மனதை மாற்றாத வர நீங்கள் தோல்வியின் மனப்பான்மையில் இருந்தால் தோல்வியான காரியங்கள் தான் உங்கள் கதவை தட்டும். அதனால தான் ஆண்டு உன் நினைவு எப்படியோ அதை நம்ம பைபிள்ஸை தியானிச்சுட்டு இருக்கிறோம், மைண்டை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் இப்போ இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் பாலும் தேன் ஓடும், என் பாதைகள் நெய்யாக பொழியும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, சந்தோஷம், சமாதானம், என் வாழ்க்கையில் வெற்றி என்ன செய்யும்? உங்கள் மனசு முக்கியம். அதனால தான் இந்த வசனத்தை உங்கள் மனசில் வைக்கிறதுக்காக தான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன். பிரேஸ்லா. உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போது மனம் மாறும்போது வாய் என்ன பேசும் தெரியுமா? நீங்கள் என்ன பேசுவீங்கன்னா, நம்ம சபையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பேசுவீங்க? அவங்க சபை மக்களாப்பா, எப்போ பார்த்தாலும் பாலும் தேனும் ஓடுன்னு சொல்லுவாங்கப்பா. அப்படி பேசணும். அல்லேலூயா. நன்மை உங்களுக்கு நடக்கணும். பாருங்கள் இங்கே என்ன போட்டிருக்கு? மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். எத்தனை பேருக்கு ஆசை? பிரைஸ்லா. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவர் நம்மை ரட்சித்தது பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு மாத்திரம் அல்ல. அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக தரித்திரராய் ஏழையாய் மாறினது எதுக்கு தெரியுமா? நீங்கள் நம்ம நடைமுறை மொழியில் சொல்லுங்க, நீங்கள் நான் பணக்காரனாய் மாறுவதற்காக அவர் ஏழையானார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கின்றனே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நமக்காக அவர் என்ன ஆனாராம்? ஏழையானார். தரித்திரன் என்பது சில மொழிபெயர்ப்போடு ஏழையானார். அவர் ஏழை ஆயிட்டானா நீங்கள் நானும் என்னவா மாறி இருக்க வேண்டும்? பிரைஸ்லா. அல்லேலூயா. நீங்கள் யாரு சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. இயேசுவின் தரித்திரத்தினால நீங்கள் பணக்காரர். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் நீதிமான். இயேசு சபிக்கப்பட்டதுனால நீங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு உடையவராக இருக்கிறீர்கள். இன்னும் நச்செய்தி சொல்கிறேன், எந்த சாபமும், எந்த மனிதனுடைய சாபமும், எந்த தலைமுறை சாபமும் உங்களை பாதிக்கவே முடியாது. பிரேஸ்லா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிக்கப்படி கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சிட்டாரு? இன்னைக்கு நாமே நமக்கு சாபம் விடுவோம். நீங்களும் உங்களுக்கு நிறையா சாபம் விட்டுருக்கீங்க தெரியுமா? எப்படி சொல்லட்டுமா? என்ன ஏன் தான் இந்த உலகத்தில் பிறந்தேன், அது ஒரு சாபம். என்னை எடுத்துக்குங்க, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் என்ன செஞ்சாலும் வாய்க்கவே மாட்டுது. உங்களை குறித்து நீங்கள் தீமையாய் பேசுவது உங்களுக்கு சாபமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் பிதாக்களின் சாபமாக இருந்தாலும்
உன் தலைமுறை சாபமாக இருந்தாலும், நீயே உனக்கு இட்ட சாபமாக இருந்தாலும், அத்தனை சாபத்தையும் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ளே நீ வந்துட்ட. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன் தலைமேல் எழுதப்பட்டிருக்கிறது. உன் விதி என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். சொல்லுங்க, என்னோட விதி ஆசீர்வாதம், என்னுடைய விதி நன்மை, என்னுடைய விதி, என் விதியை, என் தலையெழுத்தை மாற்ற கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து எனக்காக காயப்பட்டார், எனக்காக பாடுகள் அனுபவித்தார். என் சாபத்தை, என் தரித்திரத்தை, என் பாவத்தை, என் வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டனால என்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அன்னைக்கு நம்ம தலையெழுத்தை மாற்றிட்டார். பிரைஸ்லா. உங்கள் தலையெழுத்தை இன்னும் யாரும் சொல்ல வேண்டாம், எந்த சோசிக்காரனும் சொல்ல வேண்டாம். சோசிக்காரனுக்கு அவனுக்கு நீங்கள் தலையெழுத்தை சொல்லலாம். கிளி சோசிக்கான்ட்ட போய் நீங்கள் அவன் தலையெழுத்தை சொல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பா, நீங்கள் இருக்க மாட்ட, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறிடுவ. பிரைஸ்லா. ஒரு எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் இருக்கும்போது கழுதை சோசியர் ஒருத்தர் இருந்தார். நான்லாம் எவ்வளோ பாடுபட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? சோசியமும் அதுவும் இதுவெல்லாம் நல்ல வேலை கர்த்தர் ரட்சித்தார். இல்லையா? கழுதை சோசியம் அப்படின்னா என்னென்னா, அவங்க வீட்டுக்கு வெளியே கழுதை கட்டியிருப்பார். சோசியம் பார்க்குறவங்கெல்லாம் கழுதையை பார்த்துட்டு உள்ளே வரணும், அப்போ தான் சோசியம் என்ன செய்யும்? வேலை செய்யும். இப்படிலாம் என்னை பாரு, யாரை பார்த்தா யோகா வருமா பாருங்க. அவனுக்கு அவன் கல்லா அப்படி திறந்துக்கிட்டு கழுதையை பார்த்துட்டு பிரைஸ்லா. இப்போ ஆண்டவராக கல்வாரி சிலுவையில் சொல்கிறாரு, என்னை பார், உனக்கு யோகம் வரும். பிரைஸ்லா. அவர்கள் நோக்கி பார்த்து, அல்லேலூயா. அதனால் யார் சாபம் விட்டாலும், யார் என்ன சொன்னாலும் எந்த தீமை உங்களுக்கு நடக்காதுங்க. நீங்கள் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு இடையில் ஒருவர் வந்து விட்டார். பிரைஸ்லா. அவரை மீறி உங்களுக்கு எந்த சாபமும் வராது. ஆமென். இது நிச்சயமாக இருக்கணும். சில பேருக்கு பயம். இந்த பூசணிக்காய் வெள்ளிக்கிழமை பண்ணி உடைச்சுப்பா, அதை போய் தொட்டுட்டா, முட்டையை உடைச்சி ஊற்றிட்டாங்க, அதை போய் எலுமிச்சம்பழத்தை தொட்டுட்டா நமக்கு இதாகிருமோ? ஒன்றும் ஆகாது. போய் ஜூஸ் போட்டு குடிங்க. பிரைஸ்லா. வானமும் பூமியும் அவருடையது, நீங்கள் அவருடைய பிள்ளைங்க, பயப்படக்கூடாது. பிரைஸ். உங்களுக்குள்ளே இருக்கிறவ நீங்கள் போகும்போது உங்கள் பாதை நெய்யாய் பொழியும். உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்க தேவ தூதர்கள் உங்களோடு இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். இப்படி தான் சிந்தனையை மாற்றிக்கணும். நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் நல்லா பிசாசு பொய். இது அவனுக்கு என்ன தெரியும்? முதல்ல பொய் தான் சொல்லுவான். முதல்ல என்ன செய்வான்? பொய்யனும் பொய்க்கு நீ ராசி இல்லை, நீ பேசுனது ஒன்றுமே நடக்காது, உனக்கு அது வந்துடும், இது பயமுறுத்துவான். கர்த்தர் விசுவாசத்தை தூண்டுவார், பிசாசு பயத்தை தூண்டுவான். அப்போ பயம் வந்தோடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் யார் வாரா உள்ள. அதில் தான் ஆண்டவர் சொன்னால், மறுபடியும் பயப்பட்டிருக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்மளை வாழ வைக்கிற அப்பா நம்மோடு இருக்கிறார். பிரேசலா. நம்முடைய வாழ்க்கையில் பாலும் தேனும் ஓட வைக்கிற அப்பா நம்ம கூட இருக்கிறார். இப்போ லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். நம்ம இந்த பகுதியை நம்ம அடிக்கடி தியானிச்சுக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த பேதுரு நல்ல ஒரு பெரிய மீனவன், அனுபவம் உள்ள ஒரு மீனவன். அவனுக்கு கடலில் எந்த இடத்துக்கு போனால் மீன் கிடைக்கணும் நல்லா தெரியும். அனுபவசாலி பேதுரு. அனுபவசாலியான பேதுரு ஒரு நாள் தோல்வியோடு ஒரு மீன் கூட என்ன செய்யலை, கிடைக்கல. தோற்று போய் அந்த வலையை வேதனையோடு அலசிட்டு இருக்கிறான். நம்முடைய தேவன், நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர்னு நான் சொல்கிறேன். நம்முடைய சூழ்நிலை பாருங்க. நான் சில பேருக்கு தீர்க்க தரிசனமாக ஜெபிக்கும் போது அவங்களுடைய இருதயத்தை அப்படியே பார்க்குறார் ஆண்டவர்.
நம்ம இந்த இடத்துல பேதுரு ஜெபிக்கலை, இயேசுவை தேடலை. ஆனால் அவன் சூழ்நிலை அறிந்து அவனுக்கு உதவி செய்வதற்காகவே அங்கே பிரசங்கம் பண்ண போகிறார். இதாங்க நம்ம அப்பா. அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனையை அறிந்து வார்த்தையை கொடுப்பார். பிரேசலா. இல்லை தீர்க்கதரிசனம் மூலமாக இடைப்படும். நம்மளை எப்படியாவது நம்மளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். இப்போ பாருங்கள், இந்த பேதுரு அப்படியே மனதில் குழப்பிட்டு அப்படியே அலசிக்கிட்டு இருக்கான். நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில் என்னடா செய்ய, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பணம் இல்லை, தோல்வியாக இருக்குது, எப்படா நான் சமாளிக்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த காளி, அந்த வனாந்தரமான அந்த படகுலை, வனாந்தரம்னா என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த மனுஷனும் அவருக்கு உதவி செய்யும்படி வரமாட்டான். ஆனால் ஒருவர் அப்படிப்பட்ட கஷ்டத்தின் சூழ்நிலையில் அவர் படகுல ஏறுகிறார். அல்லேலூயா. இதாங்க நம்ம ஆண்டவர். பிரேசலா. அவன் காளி படகு வெற்று வலையை அலசிட்டு இருக்க. ஆனால் தேவன் அவனை தேடிட்டு போகிறாரு. அவன் தேவனை தேடலை. பிரேசலா. எவ்வளோ அன்பான ஒரு தகப்பன் பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நல்லா நீங்கள் இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம புரிஞ்சுட்டோன்னா நம்ம இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோங்க. நீங்களாம் இன்னும் கொஞ்சம் ஒருமனப்படலை. நீங்கள் நல்ல அந்த விஷனோடு தரிசனத்தோடு ஃபெய்த்தாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஜெபம்லாம் கேட்கப்படும். பிரேசலா. அப்படி பேசணும். பிரேசலா. இப்போ என் கூட விசுவாசமாக பேசுவங்க தேவை. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த பேதுரு அலசிட்டு வேதனையோடு இருக்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா உன் படகை கொஞ்சம் குடு. அவன் படகு எப்படிப்பட்ட படகு? வெறுமையின் படகு. பிரேசலா. அந்த படகுல நின்று கொண்டு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறார். இவன் அப்படியே கை கட்டி கேட்டுக்கிட்டே இருக்கான் வார்த்தை. பிரேசலா. உங்கள் வெறுமையை நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா உங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி நீங்கள் ஆயத்தமாகணும். பிரேசலா. ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி நீங்கள் ஆயத்தத்தோடு வரணும். ஏன்னா சரீரம் உங்கள் ஒத்துழைக்க வசனம் உள்ளே போகக்கூடாதபடிக்கு பிசாசு நினைச்சுவான் தெரியுமா, தூக்கத்தை கொடுத்துருவான், பலவீனம். ஏன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துருக்க மாட்டீங்க, சரீர பலவீனம் வரும். வேறு எல்லாத்துக்கும் நமக்கு உற்சாகம் வந்துடும். அந்த வசனம் கேட்கும்போது நமக்கு என்ன வந்துடும்? தூக்கம் வராது அப்படின்னு சொல்கிறேன். அம்மே, பலவீனம் வராது. எத்தனை முறை நீங்கள் சபையில் வசனத்தை கேட்கும்போது உங்கள் கை கால் அப்படியே வலிக்கிற மாதிரி எத்தனை பேத்துக்கு தோணி இருக்குது? சொல்லாட்டாலும் எனக்கு தெரியும். நான் உங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். அப்படியே கொட்டாயை விடுவீங்க, அப்படியே நெல்லிப்பீங்க, சில டயத்தை அப்படி பார்ப்பாங்க. ஏன்னா உள்ளே என்ன போகலை? வசனம் அப்படியே. ஏனென்றால் நீங்கள் நீதி மேல் தாவி சொல்கிறான், என் ஆத்துமா உண்மை வாஞ்சையாக இருக்குது. ஆண்டவர் இன்றைக்கி என் கூட நீங்கள் பேசணும், என் கூட நீங்கள் பேசணும்னு சொல்லி வந்தீங்கன்னா அந்த பலவீனெல்லாம் ஓடி போயிடும். கொஞ்சம் நீங்கள் ஆயத்தமான காலை எழுந்திரிச்சு கொஞ்சம் ஜோம் பண்ணி, ஆண்டவர் நாளைக்கு ஆராதனைக்கு நான் போகிறேன், என் கூட நீங்கள் பேசணும். ஏன்னா அதுதான் என் வாழ்க்கையை செழிப்பாகும் போது. இவன் பாருங்கள், இந்த வெற்றி வலையை அலசி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு, அந்த படகு கொஞ்சம் நேரம் கொடுப்பா. படகு கொடுத்துட்டான். கொடுத்து நின்றுட்டு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே, எப்பயுமே நான் சொல்கிறேங்க, நம்ம ஆண்டவருக்கு கொடுப்பது கொஞ்சங்க, ஆனால் கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பது அதிகம் 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 அதிகம். இந்த சத்தியத்தை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றார். பாருங்கள், அடுத்து என்ன நடக்குது? உடனே ஆழத்தில் போய் போடுன்னு சொன்னால், அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையே போடுகிறேன். ஏன் இவனுக்குள்ள இந்த வார்த்தை ஏன் அவன் சொல்ல வச்சார் ஆண்டவர் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ளே இருக்க அந்த வெறுமை, தோல்வி, அந்த துக்கம் அதெல்லாம் மாறுது. அப்படியே இவர் சூப்பராக பேசுகிறாரையா. அல்லேலூயா. இப்போ 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 கர்த்தருடைய ஆவியான உங்களோட பேசுகிறார். உன் பாதை நெய்யாக. இப்போ இதை கேட்ச் பண்ணணும். பாலும் தேனும் என் வாழ்க்கையில் ஓடும், என் பாத்திரம் நிரம்பி வலியும். இது அப்படி பேதுரு பார்க்க. ஆனாலும் ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி இருக்கலாம், நான் 10,000 ரூபா தான் சம்பளம் வாங்குற ஆளாக இருக்கலாம், நான் கடங்காரனாக இருக்கலாம், நான் பலவீனமாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன், நான் சுகமாவேன், நான் செழிப்பாவேன், நான் வெற்றி அடைவேன், என் பாதைகள் நெய்யாக பொழியும், என் வாழ்வு விசாலமாய் மாறும், பாலும் தேனும் என் வாழ்க்கையில் ஓடும். ஆனாலும் கர்த்தாவே, பிரைஸ்லா,
அவன் சொல்கிறான், ஆனாலும் கர்த்தாவே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் அத்தனை நாள் வலை போட்டிருப்பான், எவ்வளோ மீன் வந்திருக்கும். ஆனால் வலையே கிளிய அளவுக்கு ஒரு ஓவர் ஃப்ளோ கொடுக்கிற கர்த்தர் இந்த பகல் வேளையிலே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தால் என் தரித்திரம் மாறுவதாக, என் பலவீனம் மாறுவதாக, என் சோர்வு மனப்பான்மை மாறுவதாக, என்னுடைய தோல்வி மனப்பான்மை மாறுவதாக, என்னுடைய வாழ்க்கை ஓவர் ஃப்ளோவாய் மாறுவதாக, நிரம்பி வழிகிற வாழ்க்கையை மாறுவதாக, வலை கிளியத்தக்கதாக. மழை என்ன செய்யணும்? அப்போ பார்த்தீங்களா? அப்போ இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. கொஞ்சம் நம்ம நம்பணும். பிரேஸை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். நீங்கள் நம்ப வேண்டும். இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அவன் கொடுத்தது காலி படகு, கர்த்தர் கொடுத்தது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். பிரேஸலா நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருக்காக நீங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்காக உங்களுடைய வருமானத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்காக தரிசனத்தோடு ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு எதை கொடுத்தாலும் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு திரும்ப கொடுத்துருவார். பிரேஸ்லா. அவர்கிட்ட போய் என்ன செட்டில் பண்ணவே முடியாது. பிரேஸ்லா. என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்துக்கு வந்த டயத்தில் நான் விதைச்சிக்கிட்டே இருப்பேன். ஒன்றா என் கையில் பணமே இல்லை. அப்புறம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒன்றில் மட்டும்தான் சோதிக்க சொல்லியிருக்காரு. எதில் சோதிக்க சொல்லியிருக்காரு? கொடுக்கறதுல மட்டும்தான் அவர் என்ன செய்யலாம்? சோதிக்கலாம். அப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரே உங்களுக்கு விதைச்சேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளே நான் விதைச்சது கொஞ்சம் தூக்கி செட்டில் பண்ணிடுவார். அல்லேலூயா. அவரை எந்த பகுதியில் நீங்கள் என்ன செஞ்சிடாங்க? ஸோ அவருக்கு தெரியும். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர்கிட்ட நம்ம கொடுப்போம் என்றால் நம்முடைய நேரங்கள், நம்முடைய காலங்கள், நம்முடைய பணங்கள் எதை கொடுத்தாலும் அவர் ஓவர் ஃப்ளோவாக தான் கொடுப்பார். பிரைஸில் அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி. பாருங்கள், கீழே பாருங்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினான். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பிரேஸ்லா. இப்போ வந்து இவன் வந்து உதவி செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அந்த வலை நெஞ்சிரும். இதுதாங்க ஓவர் ஃப்ளோ. இதுதான் ஓவர் ஃப்ளோ. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா, ஐயோ நான் யாருக்கு உதவி செய்ய, எனக்கே வருமானம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஓவர் ஃப்ளோ உண்டாக்குவார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் மனதார எடுத்து கொடுக்க முடியும். பிரேஸ்லா. இப்போ சைகை காட்டுறான், கூட்டாளிகளுக்கு சைகை காட்டுறான். வாங்க 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 எல்லாரும் வாங்க, நான் கொடுத்தது காலி படகு, கர்த்தர் எனக்கு கொடுத்தது ஓவர் ஃப்ளோ, நிரம்பி வழிகிற வாழ்வை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே உற்சாகமாக எழுந்து நிற்போமா? க்ளோரி டு ஜீசஸ். பிரேஸ்லா. கர்த்தர் நம்ம நிரம்பி வழிகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஓவர் ஃப்ளோ உண்டாக்குவார். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பாருங்க, கலங்காதீங்க. பிரேஸ்லா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய பலவீனங்களை அவர் மாற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனதை, உங்கள் வாயை நீங்கள் மாற்ற வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? உங்கள் மனசையும் வாயும். எப்படி மனசை மாற்றுவது? உன் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறே என் பாதைகள். அப்போ உங்கள் வருஷம் எப்படி இருக்கும்? உங்கள் நாட்கள் எப்படி இருக்கும்? ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? நிஜமாக மாறக்கூடாது. ஊடால பிரச்சனை வந்த உடனே மாறக்கூடாது. பிரச்சனை வரும்போது நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன். ஹல்லேலூயா. என் பாதைகள் நெய்யாக பொழிகிறது. புரியுங்களா? அப்படி சொல்லுங்க. எங்கள் வாழ்வு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒப்புக்கொண்டு போமா? பிதாவே, நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களோட வாழ்க்கையில் சுகம், நன்மை, ஆசீர்வாதம், வெற்றி எல்லாம் ஓவர்ஃப்ளோவாக மாறுவதாக. எங்கள் சூழ்நிலை நடுவில், எங்கள் வனாந்தரமான வாழ்வு நடுவில் எங்கள் பாதைகள் நெய்யாய் பொழிய வைக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. கரங்களை தட்டி நல்லா சத்தமாய் ஓ ஹல்லேலூயா ரேபா ரேஷா காலோ பா ரா கா தோ ரா கா லா லா ஓ ரேனி காலா பாலா சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினால எல்லா அவிவிசுவாசங்கள், மன சோர்வுகள், தோல்விகள், சரீர பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சரீரம்,
என் மனசு மகிழ்ச்சியால் ஓவர்ஃப்ளோவாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. சந்தோஷத்தினால, சமாதானத்தினால ஓவர்ஃப்ளோவாய் மாறுகிறது. சொல்லுங்க, என் பாத்திரம் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் விசுவாசத்தினாலும் தைரியத்தினாலும் நிரம்பி வழிகிறது. பாருங்க, பேதுரு படகு, காலி படகை 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக நிரப்பிட்டாங்க. ஆண்டோட ஒப்புமா பிரேஸ்தலா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபை ஆசீர்வாதத்தில் ஓவர்ஃப்ளோவாய் மாறட்டும். ஜனம் பெருக்கத்தில் ஓவர்ஃப்ளோவாய் மாறட்டும். ஆண்டவர் பேதுருடைய படகை நிரப்பினது போல எங்கள் சபையை நிரப்பினதுக்கு ஸ்தோத்திரம். வருமானங்கள் நிரப்பினதுக்கு ஸ்தோத்திரம். சுகத்தையால் நிரப்பினதுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட்.